அந்த முழை முக்குள் போயிடும்னு அர்த்தம். அதனாலதான் மாமழ முக்குளில் மாய்ந்து மாய்ந்து இப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கை. ஆழ்வார் சொல்றதை பார்த்தாலும் இப்படி வாழறேனேன்னு பயப்படுறார். திருமங்கி ஆழ்வார் ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேங்கிறார். இதே ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள்? மதுரைப்புறத்துக்கு என்ன உய்த்திடுமின், கோவர்த்தனத்துக்கு என்ன உய்த்திடுமின், பாண்டிவடத்துக்கு என்ன உய்த்திடுமின். தான் சிவில்லிபுத்தூர்ல அழகா பெருமாளை சேவிச்சுன்னு இருக்காமல் பாஷர் என்ன பண்றா? என்னை கொண்டு போய் கோவர்தனத்துல போட்டுருங்கோ, அப்பதான் தப்பிப்பேன். என்னை கொண்டு போய் மதுரைப்புறத்துல விட்டுடுங்கோ, அப்பதான் தப்பிப்பேன்னா அப்ப இங்க இருக்கிறதுல திருப்தியே இல்லைன்னு அர்த்தம். இவர்கள் இங்க வாழறாளே தவிர வாழறா அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். நன்னா வாழறாளான்னா இல்லை. ஒருத்தரை கேட்போம், என்னமா இருக்கீள், சௌக்கியமா இருக்கீளான்னு கேட்போம். இருக்கேன்னு பதில் வருது பாருங்க. அப்படின்னா அவர் இருக்க வேண்டியபடி இல்லைன்னு அர்த்தம். சௌக்கியமா இருக்கீளான்னு கேட்போம், இருக்கேன். அதே போலத்தான் ஆண்டாளும் சொல்லிட்டாப்போ, சிவில்லிபுத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்கீளான்னா வாழ்ந்துட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு இல்லை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். அதனால வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழ முக்குளில் என்னும். நாம் வாழ்ந்தது இங்க இருக்கிறதுக்கு ஆசை இல்லை. இங்க கொண்டு போய் கோவர்தனத்துல விட்டுடுங்கோ, மதுரைப்பட்டினத்துல விட்டுடுங்கோன்னா அப்ப அங்க இருந்தால்தான் வாழ்ச்சின்னு இவர்கள் உள்ளத்துல இருக்கு. இது இவ்வளவு தூரம் இல்லை. இப்போ வாழ்ந்தே போம் நீரேனுட்டு பகவத் தரிசனம் கிடைக்கலேனுட்டு திருமங்கி ஆழ்வார் வெச்சுட்டே போயிட்டார். இங்கேயாவது ஆண்டாள் நன்னா கூப்பிடுறாளோ இல்லை, வையத்து வாழ்வீர்கள்னுட்டு. இதுக்கு நேர திருமங்கி ஆழ்வார் என்ன சொன்னார்னு பார்ப்போம். பாசவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே, நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம், நும்மை ஒரு கால் காட்டி நடந்தாள் நாங்கள் உய்யோமே. திருவிந்தளூர்ல பரிமளரங்கநாதனை சேவிக்கணும்னு வந்தார். காவேரி தீர ரசிகனாக சயனிச்சுருக்கார் பெருமாள். இவர் வந்த உடனே சேவையாகும் நினைச்சுன்னு எதிர்பார்த்துன்னு வந்தார். பாரிப்போட வந்தார். ஆனா பாரிப்பு நிறைவேறலை. பெருமாள் கதவு சாத்திவிட்டார். 11:45 சாத்தியாச்சு. நாம இருந்தா நம்ம கிட்ட சேவை வாங்கிக்கிறதுக்கு நீங்க இந்த பெருமாளுக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கும். திருமங்கி ஆழ்வாருக்கு அதை பண்ண தோணுமா? எப்படியாவது சேவிச்சுடணுமேங்கிறதுக்காக துடிச்சார். இப்ப சேவிக்கணும்னா இல்லையே, அர்ச்சக சுவாமி இப்பதான் இல்லத்துக்கு இருக்கார், அவர் இனிமே 4:30 மணிக்கு தான் வருவர், இரும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். கோவம் வந்துருத்து திருமங்கி ஆழ்வாருக்கு. இத்தனை நாளும் உன்னை போற்றி போற்றி பாடினத்துக்கு இதுதானா நீ நமக்கு கொடுப்பது? வந்த உடனே கூப்பிட்டு சேவை கொடுத்து உச்சியை தொட்டு முகர்ந்து பார்த்து ஆழ்வீர் வந்தீரான்னு தழுவி முழிச்சி அணைத்து பேசுவீர்னு எதிர்பார்த்து வந்தால் ஒன்றும் இல்லாம கெடுத்துட்டீரே. கோவம் வந்துருத்து ஆழ்வாருக்கு. ஆண் பாவனையோடையே ஊடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம், உன்னை போய் சேவிச்சேனே, இந்த நேரத்துல வேற ஏதானு பண்ணியிருந்தா சுகத்தியான அனுபவிச்சிருக்கலாம். உம்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம், பாசவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே, நன்னா வாழ்ந்துன்னு நீரே சனிச்சுன்றும். இனிமே இந்த ஊர் பக்கம் நான் வரவே இல்லை, நான் போயிட்டு வரேன்னு திருமங்கி ஆழ்வார் சொல்லணும்னா ஒரு ஆழ்வார் வெறுப்பா வாழ்ந்தே போம் நீரேங்கிறார். ஆண்டாள் ஆசையா வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிடுறா. அப்ப இது வாழ்ச்சியா அது வாழ்ச்சியா? பெருமாளுக்கு கொஞ்சம் பயமா போச்சு. கிடைச்ச ஒரு திருமங்கி ஆழ்வாரும் போயிட்டார்னா அதனால அவர் கூப்பிடணுங்கிறதுக்காக, ஆழ்வீர் இப்படி நீர் கோவிச்சுக்கலாமா? நான் அர்ச்சாவதாரம் இல்லையா? அர்ச்சா திவ்யதேசங்கள் எல்லாம் எப்போதும் நாழிகைக்குட்பட்டுத்தானே நடந்தாக வேண்டும். நீரானா நாழிகையே இல்லாம நடக்கணும்னு சொல்றீரே, அர்ச்சக சுவாமி ஓய்வு எடுக்க வேண்டாமா? நமக்கு ஓய்வு கிடைக்காதா? என்ன பெருமாள் ஏதோ சமாதானம் சொல்ல பார்த்தார். அதுக்கு இன்னும் கோபம் ரெட்டிப்பாடுது. சில சமயத்துல கோபம்னா பேசாம போயிடுறது நல்லது. அதை தணிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஏதானு பேச ஆரம்பித்து அது இன்னும் 2 மடங்கு ஆயிடும் இல்லையோ. திருமங்கி ஆழ்வாருக்கு கோபம் இன்னும் கூடி போடுத்து. நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர். உமக்கு எது தெரியாது? நல்லவா ஆறு தெரியும், தீயவா ஆறுன்னு தெரியும், எல்லாம் தெரியுமே தவிர திருமங்கி ஆழ்வார் யாருன்னு மட்டும்தானே உமக்கு தெரியாது. புரிஞ்சுட்டேன். நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருத்தீர் அடியேனை. உம்முடைய மற்ற ஆழ்வார்கள் பக்தர்கள் இருக்காளே அவளோட என்ன சமம்னு நினைச்சுட்டீரா? வரச்சேவான்னு சேவை கொடுக்கறதுக்கு, போறச்சே போ கிடையாதுன்னு சொல்றதுக்கு அதெல்லாம் நாம் ஆளல்ல. நாம் இப்ப சேவிக்க வந்திருக்கோம்னா தேவரீர் இப்ப சேவை சாதித்துத்தான் தீர வேண்டும். நான் நம்மாழ்வார் இல்லேன்னு விட்டார் திருமங்கி ஆழ்வார். ஏன் இப்படி சொல்றாருன்னா, நம்மாழ்வாரால உம்மோட சேர்ந்து 10 பாட்டு நன்னா அழவும் பிரிஞ்சு அழறதுக்கு முடியும், உம்மோட சேர்ந்து சுகமா பாடுறதுக்கு முடியும். நம்மால ரெண்டுமே முடியாது. வியாக்கியானத்தில் எழுதி வச்சார், திருமங்கி ஆழ்வார் சோழ தேசத்தவர்களை போலே, நம்மாழ்வார் மலையாள தேசத்தவர்களை போலே. ஏன்னா நம்மாழ்வாருடைய திருத்தாயார் திருவன்பரிசாரத்து பெண் உடையனங்கையார், அது மலையாள திவதேசம் இல்லையோ. என்ன வித்தியாசம்னா, மலையாளத்துக்காரான் 4 நாளை சேர்த்து வச்சு சாப்பிடவும் முடியுமா, 4 நாளை சேர்த்து வச்சு பட்னியும் கிடப்பாளாம். ஆனா நம்மூர்காரா தமிழகத்துக்காராளுக்கு 4 மணி நேரம் தான். பட்னி இருக்கிறதுனால அவ்வளவுதான், சாப்பிடனால அவ்வளவுதான். உட்காரச்சே ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போட மாட்டா. அதுக்கப்புறம் கையில வச்சுன்னு எத்தையோ குறிச்சுன்னு இது போறோம் அது போறோம் என்றாள்னா அப்படி இல்லை. மலையாளர் ஊட்டு போலே நம்மாழ்வார். அதனால 40 பாட்டு அழுவர், 40 பாட்டு சிரிப்பர். திருமங்கி ஆழ்வாரால் ரெண்டுமே முடியாது. 4 பாட்டு சேர்ந்து பாடவும் முடியாது, 4 பாட்டு பிரிஞ்சு பாடவும் முடியாது. தூவிரிய மலருழக்கின்னு தூது விடுறதுக்காக ஆரம்பித்தார். தூது விடணும்னா 10 பாட்டு பறவையை பார்த்து பாடணும் இல்லையோ. அந்த அளவுக்கு பகவானிடத்திலேருந்து பிரிந்து இங்கே உறுதி இருக்கணும்.
அப்பதான் 10 பாசரங்களையும் தூதுவிட முடியும். அந்த உறுதியெல்லாம் திருமங்க மன்னன் இடத்துல இல்லை. தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதேன்னு பாட ஆரம்பிச்சவர் 4 பாட்டு பாடினார். பதிகத்து வரைக்கும் தொடர்ந்துட்டே போகல. திடீர்னு திருக்குடந்த எம்பெருமான் சேவை சாதித்தார். ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே. மண்ணளந்த தாளாளா, இனி இந்த பறவையை பார்த்து பேச முடியாது, எப்ப நீ சேவை சாதிக்க போறே என்று பாட்டை உடைச்சு மாத்தி விட்டார். தூது விடுறேன்னு தொடங்கின ஆழ்வார் 4 பாட்டுக்கு மேல தூது விடவே முடியலையேன்னா அத்தனை தூரம் மிருதுவான ஸ்வபாவம். மார்தவம்ங்கிறது மென்மை. அதுல கோவம் வந்துதான் தெரிவிக்கிறார். சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்த நாளி மாலே சோழமல கடிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ன நம்பி என் நெந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே. நரையூர் நின்ன நம்பி என் நெந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே. ஒரு நிமிஷம் எழுந்திருந்து நடந்து காட்டுட்டு ஆழ்வீர் திருப்தியான்னு கேட்டுட்டா நீர் என்ன குறைஞ்சு படுவீரா? அதை மட்டும் பட்டாமல் எப்பவோ போய் இப்பவோ வான்னு சொல்லிட்டு இருக்கீரே, வாழ்ந்தே போம் நீர் நன்னா வாழ்ந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கி ஆழ்வார் புறப்பட ஆரம்பிக்க திருத்தரை அருந்து விழுந்து பெருமான் சேவை சாதித்தான் என்பது சரித்திரம். அதனாலே வாழ்ந்தே போம்னு வெய்யற வாழ்க்கையும் உண்டு. இதேதான் விஸ்வாமித்திரர் தரசனசனை வச்சுட்டு போனார். உள்ள நுழைஞ்ச உடனே ராமனை கேட்கறதுக்காக அவர் வந்தார், யாக சம்ரக்ஷணத்துக்காக. அப்ப தசரதனுக்கு ஒரே ஆனந்தம். அவர் எப்பவுமே வாக்தானம் பண்ணிடுவார். தசரதன் வாக்கு கொடுத்தா போலே நாமே யாரானோ ஒருத்தர் கொடுத்துட்டு மாட்டேன்னு சொன்னால்னா இதை பிடிச்சுடுவோம். தசரதர் வாக்கு கொடுத்தா அப்புறம் கொடுக்குறாருன்னுட்டு விஸ்வாமித்திரருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன்னு விட்டார். விஸ்வாமித்திரர் கரிய செம்மல் ஒருத்தனை தருதி உன் பிள்ளைகளுக்குள்ள ராமச்சந்திரனை கொடுன்னார். மாட்டேன்னு இப்ப தசரதன் மறுத்துட்டான். கோவம் திருத்து விஸ்வாமித்திரருக்கு சுகீபவ சபாந்தவா, உன்னுடைய பந்து மித்திரர்களோட சுகமா இரு அப்படின்ட்டு புறப்பட்டுட்டார். சுகி பவான்னு தான் ஸ்லோகத்தில் இருக்கு. சுகமாருன்னா நிஜமா சுகமாறு இல்லை, இது சுகமாருன்னா நன்னா இருங்கிற மொழியோ அந்த நன்னாரு சுகீபவ சபாந்தவா, நன்னா பந்துமித்திரர்களோட இருந்தா அதே வாழ்ந்தே போம் நீரே தான் இப்ப திருமங்கியாழ்வார் சொல்லிட்டு இருக்கார். நீ நன்னா வாழ்ந்துன்னா புறப்பட்டு போயிட்டார். அப்ப ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன் வாழ்ந்தே போம் நீரே. வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழ மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து. இவ்வாழ்வார்கள் பாசுரத்தை பார்த்தா இங்கிருக்கை வாழ்ச்சியாக தெரியவில்லை. பின்ன வாழ்ச்சி அங்கே வாழ்ச்சியே தவிர நம்மிடத்தில் இல்லை. அப்ப நல்ல வேளை மற்ற இடத்துல எல்லாம் பிறந்துடாமல் நாம் கோகுலத்திலேயே பிறந்த மூல்யம் அது வரைக்கும் கொண்டுட்டார். சரி, கோகுலத்துல பிறந்ததுன்னா அப்ப கண்ணன் இருக்கிற தேசத்துல பிறந்தோங்கிறதான ஏற்றம். ராமன் இருக்கிற தேசத்திலையும் பிறந்திருக்கலாமே. ஏன் இப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு இருக்கிற ஏற்றம் ராமாவதாரத்துக்கு உண்டு. அப்ப அயோத்தியாவாசிகளுக்கு அந்த ஏற்றம் வையத்து வாழ்வீர்கள், கோகுலத்து வாசிகளுக்கு அந்த ஏற்றம் வையத்து வாழ்வீர்கள். ஏன்னா அயோத்தியாவாசிகளும் லீலா விபூத்தியில தான் பிறந்திருக்கா, பூமண்டலத்துல தான் பிறந்திருக்கா, ஜம்பூ தீபத்துல பிறந்திருக்கா, பாரத வருஷத்துல பிறந்திருக்கா, பரதகண்டத்துல பிறந்திருக்கா, பகவான் பிறந்த இடத்துல பிறந்திருக்காளோ இல்லையோ சுவாமி. அப்படின்னா விசுமாவதாரத்துக்கு உண்டே, ஹைகிரீவாவதாரத்துக்கு உண்டே, வராகாவதாரத்துக்கு உண்டேன்னா உண்டு. ஆனா அந்த பெருமாள்லாம் எத்தனை பேரோட பழகினா, எவ்வளவு நேரம் இருந்தா, ஒரு முகூர்த்த நரசிம்ம பெருமான் இருந்தார், அவ்வளவுதான் இந்த பூலோகத்துல இருந்தது. ஒருத்தனுக்கு அனுகிரகித்தார், மற்ற ஆரை பற்றி அவரிடத்துல பேச்சே இல்லை. அதனாலே இந்த ஒரு நாழிகைக்குள்ளெல்லாம் ஏதான பண்ணால் எங்களுக்கு புரியவே புரியாது சுவாமி. ஏன்னா நாங்கள் கண்ணை முழிச்சு என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நாழி ஓடிப்படும். அதுவும் நிருசிம்ம பெருமானாட்டம்லாம் ஒரு உருவம், வராக பெருமானாட்டம் ஒரு உருவம்னா பயத்திலேயே நாங்கள் விலகிப்படுவோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் பழக்கமே கிடையாது இதெல்லாம். திடீர்னு பெருமாளே வந்து நின்னா கூட நமக்கு பாதி பேருக்கு பயமாப்படும். இது என்ன நடந்ததோ, பூதமோ பிசாச்சோ எது வந்திருக்கோ நினைச்சுன்னு போடுவோமே தவிர ஓ பெருமாள் வந்திருக்காருங்கிற அளவுக்கு உள்ளம் பண்பட்டிருக்கா. இதை திருநந்தாண்டகத்தில் சொன்னாரோ இல்லையோ, அவரை நாம் தேவரன் அஞ்சினோம் அவ்வண்ண தவர் நிலமகண்டும் தோழி, அவரை நாம் தேவரன் அஞ்சினோம். பகவான் எத்தனை சுலபனா வந்தாலும் அவனை தெய்வம் நினைச்சுத்தானே நாம விலகுவோம். ராமச்சந்திரன் இடத்துல அதே கட்டமைப்பு. மற்ற பெருமாள்லாம் ஒரு முகூர்த்தம் இருந்தா சரி விட்டுடுவோம். ராமன் 11,000 வருஷம் இருந்தாரோ இல்லையோ. அப்ப அயோத்தியா நகரத்து வாசிகளுக்கு அந்த பெருமை சொன்னா என்னன்னா சொல்லலாம். ஆனா இவெல்லாம் பறி கொடுத்துட்டாளே. இங்கிருந்து அயோத்தியில பிறந்து 14 வருஷம் அனுப்பிச்சு விட்டுட்டாளோ இல்லையோ. சரி, 14 வருஷம் அனுப்பித்தார்களே, அயோத்தியா வாசிகளுடைய நிலைமை என்னன்னு பார்த்தால் ஆறும் தங்க உயிரை விட்டுடலே சண்டை போட்டுக்கிறா. என்னத்துக்காக இந்த மாதிரி ராமன் புறப்பட்டு போயிட்டார், நாம் எப்படி வாழ போறோம், பரதன் எப்படி இருக்க போறார், இப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கிறதே தவிர ராமனை பார்த்து அவன் திருவுள்ளப்படி நடப்போன்னு அவளுக்கு எண்ணமே இல்லை. ஆனா கோகுலத்து வாசிகளை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் 10 வருஷம் கண்ணன் இருந்துட்டு வெளியில போயிட்டார். மதுரப்பட்டினத்துல பிறந்தார், கோகுலத்துல 10 வருஷம் இருந்தார், புறப்பட்டு போயிட்டார். ஏதானும் புகார், தங்களுக்குள்ள அழுதார்கள். எப்பவானு திரும்பி வந்தான், வரவே இல்லை.
அப்புறம் போய் 16,108 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டானே, ஏதானும் புகார்? ஒன்றும் இல்லை. துவாரகையில் இருந்தானே, ஒன்றும் இல்லை. ஆழ்வார் ஆச்சரியமா சாதித்தார். அதே போல பரீட்சித்துக்கு சுகபிரம்மம் தெரிவிக்கிறார், ந ஸ்ரீரப்யங்க சமாஸ்ரயா, மகாலட்சுமி நெஞ்ச விட்டு பிரியாமல் இருக்காளே, அவளுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைத்திருக்காது. பிரசாதம் லேபிரே கோபி, கோபிகைகள் பெற்ற இந்த பாக்கியத்தை லக்ஷ்மி கூட பெற்றிருக்க மாட்டாள். என்ன பாக்கியம்னா, கண்ணன் திருவுள்ளத்துக்கு எது ஆனந்தமோ அதற்காக மட்டும் வாழ்வோம். இது அயோத்தியாவாசிகளுக்கு வரவே வராது. அவ தங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்துண்டு ராமனை பார்த்தாலே தவிர, ஆனா இங்க கோகுலத்து வாசிகளுக்கோ கண்ணனே தான். கண்ணலல்லால் தெய்வமில்லை கருத்த மனமொன்னும் வேண்டா. ஆகையால் அயோத்தியாவாசிகள் ராமர் இருந்த தேசத்தில் ராமர் இருந்த காலத்துல பிறந்தா வசதி தான். ஆனா அதை காட்டில் இங்கன்னோ ஏற்றம். மேலும் அவ்விடத்தில் அனுப்பி வைத்தார்கள். அவ பார்த்து இப்போ பரதன் போய் கைகை கேட்டாளுங்கிறதுக்காக தசரதன் வரம் கொடுத்துட்டார். அதனால போகணுங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு, போயிட்டார். ஆனா இங்க கண்ணன் தானாக போனார். கோகுலத்து வாசிகள் போன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அங்க இருக்கிறவாள்லாம் அப்படியே மறிச்சு திரும்பி வரணும் எல்லாம் பண்ணாலே தவிர, ராமனை பார்த்ததை காட்டிலும் தங்களை பார்த்தார்கள். ஆனா கோகுலத்து வாசிகள் தங்களை பார்ப்பதை விட கண்ணனைத்தான் பார்த்தார்கள். அதனால அங்க இருந்ததை காட்டிலும் இங்கதான் ஏற்றம். ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், பூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்து, காளிங்கன் தலையில கண்ணன் குதிக்கிறார். போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரக்கென்னை உய்த்திடுமின்னு ஆண்டாள் சாதிக்கிறாள் இல்லையோ. போர்க்களமாக நிறுத்தம் செய்த காளிங்கனுடைய தலையில கண்ணன் அண்ணா ஆடின்னு இருக்கான். அவருடைய ஆட்டம் தனி. புறவை ஆட்சியரோடு கோத்ததும் விட்டு நல்ல நாட்டியத்துல தரதேர்ந்த நிபுணன் கண்ணன். ஒரு விதமான நாட்டியம். இந்த காளிங்கன் தலையில ஆடின்னு இருக்கிறச்சே அதுக்கு நிறைய தலைகள் இருக்கும் இல்லையோ. தலைகள் ஒன்றா இருந்தா 1ஆம் தலை 3ஆம் தலை 5ஆம் தலை 7ஆம் தலைன்னு இடது காலையா வச்சு ஆடுவாராம். அப்புறம் 2ஆம் தலை 4ஆம் தலை 6ஆம் தலை 8ஆம் தலைன்னு வலது காலையா வச்சு ஆடுவாராம். அப்புறம் மாற்றி 1ஆம் தலை 3ஆம் தலை 1ஆம் தலை 4ஆம் தலை 4ஆம் தலை 7ஆம் தலை அப்படின்னு காலை வச்சு ஆடுவாராம். இது ஆடுறதை பார்த்த உடனே போர்க்களமாக நிறுத்தம் செய்த காளிங்கனுடைய உச்சியே போர்க்களமாக ஆகும்படிக்கு நாட்டியம் ஆடினான். ஒரு வியாக்கியானம். 2வது வியாக்கியானம் பண்ணார், கண்ணன் காளிங்கன் தலையில விழுந்தான்னு உடனே கோகுலம் போர்க்களம் ஆயிடுச்சு. போர்க்களத்தில் அப்பப்ப அம்பு வேல்கம்பு பட்டு சட்டுன்னு உயிரற்று விழுவாளோ இல்லையோ, அதை போல கோகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உயிர் படுத்தான். எதுக்குன்னா கண்ணன் காளிங்கன் பேர்ல குதிச்சுட்டாரு, இனிமே உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு அதை கேட்ட வியசனத்திலே இவா உயிர் விட்டுட்டாளோ இல்லையோ. அப்படி யார் இப்ப பிராணன் படுத்து அயோத்தியிலே? ஒருத்தருக்கும் போலே எல்லாம் நன்னத்தான் இருந்தா. 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துடுவார். 14 வருஷம் கழிச்சு வந்துடுவார்னு தெரியும், நாங்க நன்னா இருக்கணும்னு தெரியும். இவா புறப்பட்டு போனவர்கள் கண்ணன் வருவனான்னே அவளுக்கு தெரியாது. வரலையேங்கிறதுக்காக தாங்களும் எத்தனை பேர் ஒரு காளிங்கன் உச்சியில நட்டம் பாய்ந்ததற்கு உயிர் விட்டுருக்கணும்னா. அதனாலே கோகுல சராச்சரத்துக்கு தனி ஏற்றம் உண்டு. ராமன் இருந்த அயோத்தியை காட்டிலும் கோகுலத்தில் இருந்தவர்களுக்கு ஏற்றம். அப்படி இருந்தவர்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு பார்க்கணுமே. கண்ணன் இருந்த காலத்துல ஆண்களும் தான் இருந்தா, கண்ணன் இருந்த காலத்துல பெண்கள் இருந்தா. நல்ல வேளை ஆண்களா பிறக்காம பெண்ணா பிறந்துடும் இல்லையோ, வையத்து வாழ்வீர்கள். ஆண்களா பிறந்திருந்தா என்ன, ஆழ்வாராட்டம் நாயிகா பாவத்தை ஆசைப்பட்டு இருக்க வேண்டியதா. அவர் அப்படி